இந்த வீடியோவில் கேபிள் ரூஃப் எப்படி மாடல் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு கேபிள் ரூஃப் எப்படி மாடல் பண்ணுறதுன்னு தெரியல, இல்லை மாடல் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருது, இல்லை ஸ்லோப் எப்படி கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு தெரியலைன்னா இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம கேபிள் ரூஃப் எப்படி மாடல் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நான் ரிவிட்டோட ஆர்கிடெக்சர் டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த டெம்ப்ளேட்டில் தான் நான் கேபிள் ரூஃப் பண்ண போகிறேன். நம்மளோட எலவேஷன் வியூ போங்க. முதல்ல தேவையான லெவல்ஸை செட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி 2 லெவல் செட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் லெவல் 1 போகிறேன். லெவல் 1ல் முதல்ல ரூஃப் ட்ராப் பண்ணுறது முன்னாடி நான் வால் ட்ராப் பண்ண போகிறேன். எப்படி ட்ராப் பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ஆர்கிடெக்சர் டேப் போகணும், வால் செலக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல அன்கனெக்டட் டு லெவல் 2 கொடுங்க. இந்த மாதிரி ட்ராப் பண்ணுங்கள். ட்ராப் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான வேல்யூ கொடுங்க. நான் 10 மீட்டருக்கு ட்ராப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு 6 மீட்டருக்கு ஒன்று ட்ராப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 மீட்டருக்கு ஒன்று ட்ராப் பண்ணுறேன். மறுபடியும் ஒரு 6 மீட்டருக்கு ட்ராப் பண்ணுறேன். இங்கேயும் ஒரு 6 மீட்டருக்கு ட்ராப் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் ட்ராப் பண்ணுறேன். இப்படி ட்ராப் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு வால் செட்டு ட்ராப் பண்ணியிருக்கேன். இதுக்கு தான் நான் கேபிள் ரூஃப் பண்ண போகிறேன். நான் 3Dயில் காமிக்கிறேன். 3Dயில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வால்ஸ் இருக்கும். நான் வால்ஸ் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிவிட்டேன். ரூஃப் க்ரியேட் பண்ண போகிறேன். ரூஃப் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் லெவல் 2 போகிறேன். நான் ஏன் லெவல் 2 போகிறேன்னா, டாப் லெவலில் தான் ரூஃப் இருக்கும். அதனால் நான் ரூஃப் க்ரியேட் பண்ணுறதுக்கு லெவல் 2 போகிறேன். உங்களுக்கு இல்லை லெவல் 3 இல்லை லெவல் 4 அப்படிங்கிற ஹைட்டில் வேணும் அப்படின்னா, நீங்கள் லெவல்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் லெவலில் நீங்கள் ரூஃப் ட்ராப் பண்ணுங்கள். ஸோ ரூஃப் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்மளோட ஆர்கிடெக்சர் டேபில் பில் பேனலில் ரூஃப் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு தேவையான ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ரூஃப் பை ஃபுட் பிரிண்ட் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வால் டூல் இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எனக்கு ஓவர் ஹேங் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த ஓவர் ஹேங் நான் 600 mm கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த மாதிரி நான் ட்ராப் பண்ணுறேன். இந்த மாதிரி ட்ராப் பண்ணுறேன். இந்த இதை நான் என்ன பண்ணுறேன்னா, இதுவும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் டிஃபென்ஸ் ஸ்லோப் எடுத்து விடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஃபினிஷ் கொடுக்குறேன். ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இன்னும் நீங்கள் எடிட் ஃபுட் பிரிண்ட் கொடுத்துட்டு மறுபடியும் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேபிள் ரூஃப் ரெடி ஆகும். இந்த மாதிரி தான் கேபிள் ரூஃப் ரெடி பண்ணுறது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த சைடு, இந்த ஃப்ரண்ட் சைடு இருக்கு இல்லையா, ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ ஷேப்பில் வருது. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஏ ஷேப்பில் வரும், இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏ ஷேப்பில் வரும். கேபிள் ரூஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஏ ஷேப்பில் இருக்கிற ஒரு ரூஃபை தான் கேபிள் ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேபிள் ரூஃப் அப்படிங்கிறது பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இந்த கேபிள் ரூஃப் பண்ணுறது நீங்கள் கரெக்டான ஸ்லோப்பு கொடுக்கணும். கரெக்டான ஸ்லோப் எந்த சைடு வரணும் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அந்த சைடு ஸ்லோப்பாக இருக்கும். ஸோ ஆப்போசிட் சைடு இல்லை அட்ஜசன்ட் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ ஷேப்பில் வரும். இந்த கேபிள் ரூஃப்லேயே பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. முதல்ல இருக்கிற டைப் என்ன அப்படின்னா, ஃப்ரண்ட் கேபிள் ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, இந்த ரூஃபோட இந்த ஏ ஷேப் இருக்கு இல்லையா, இந்த ஏ ஷேப் இருக்கு இல்லையா, இந்த ஏ ஷேப் எந்த சைடு எந்த ஓரியன்டேஷனை பார்த்து இருக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த நேமிங் மேக்ஸிமம் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் கேபிள் ரூஃப், சைடு கேபிள் ரூஃப், கிராஸ் கேபிள் ரூஃப், டச் கேபிள் ரூஃப், அப்புறம் ஓப்பன் கேபிள் ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு பல வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இது நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, நம்மளோட ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, நம்மளோட ஏஸ்தட்டிக் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி, நம்மளோட ஆர்கிடெக்சரல் பிளானுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணணும். டிசைட் பண்ணிவிட்டு எந்த ரூஃப் தேவையோ அந்த ரூஃபை நீங்கள் யூஸ் பண்ணணும். நான் இப்போ கேபிள் ரூஃப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கிராஸ் கேபிள் ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இந்த ஃப்ரண்ட் சைடும் கேபிள் ரூஃப் ஷேப்பில் இருக்கும், ஏ ஷேப்பில் இருக்கும். இந்த சைடில்
பார்த்தீங்கன்னா 90 டிகிரிலையும் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரூஃபோட 90 டிகிரியில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கேபிள் ரூஃப் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 சைடும் இருக்கும்போது அதை வந்து கிராஸ் கேபிள் ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ரூஃபு. நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா இமேஜ், இந்த இமேஜில் வர்றது தான் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ரூஃப் அப்படிங்கிறது. ஸோ ரூஃபில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ரிட்ஜ் இருக்குது, ஸ்லோப் இருக்குது, அப்புறம் கேபிள் எண்டுன்னு இருக்குது, ஈவ்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து சேர்ந்தது தான் ஒரு ரூஃப். ஸோ என்னது அப்படின்னா இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி இந்த ப்ரொஜெக்டட் ஏரியா, இந்த ப்ரொஜெக்டட் டாப்பு தான் ரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 சைடுமே ஸ்லோப்டாக இருக்குல்ல, அதை வந்து ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவாங்க. கேபிள் எண்ட் அப்படிங்கிறது என்னென்னா இந்த வெர்டிக்கல் போர்ஷன், இந்த இடத்துல இந்த ஓப்பனிங் மாதிரி இருக்குல்ல, இதை வந்து கேபிள் எண்டுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம வால் யூஸ் பண்ணியும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னா, நான் இந்த வாலை செலக்ட் பண்ணுறேன் 3D வியூவில். அப்புறம் நமக்கு இங்கே மாடிஃபை பேனலில் மாடிஃபைல அட்டாச் டாப், இந்த ரூஃபை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி க்ளோஸ் ஆகும். ஸோ இந்த போர்ஷனை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கேபிள் எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரிட்ஜு, இது ஸ்லோப்பு, இது கேபிள் எண்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் எலவேஷன் வியூவில் வைக்கும்போது ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன் வருது இல்லையா, இந்த போர்ஷனை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஈவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஈவ்ஸ் வந்து கொஞ்சம் முக்கியமான பகுதி. எதுக்கு அப்படின்னா நம்மளோட ப்ளம்பிங் மாடலிங் பண்ணுறவங்களுக்கு தெரியும், ப்ளம்பிங் டிசைன் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இந்த ஈவ்ஸில் தான் வந்து நம்ம ரெயின் வாட்டர் கலெக்ட் பண்ணுற கட்டர் எல்லாமே ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஈவ்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் முக்கியமான பகுதி ரூஃபில். நான் இப்போ வந்து கிராஸ் கேபிள் ரூஃப் ட்ராப் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நான் வந்து வேறு ரூஃபும் ட்ராப் பண்ண போகிறேன். எப்படின்னு பார்க்கலாம். லெவல் 1 போகிறேன். ஸோ நான் இந்த போர்ஷன் வாலை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காப்பி பண்ணி வைக்கிறேன். இந்த மாதிரி காப்பி பண்ணி வைக்கிறேன். நான் இதை வந்து ட்ரிம் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி படிச்சுக்கிறேன். அடுத்து என்ன பண்ணுறேன்னா ஆர்கிடெக்சர் டேப் போகிறேன். நம்மளோட ரூஃப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். ரூஃப் பை ஃபுட் பிரிண்ட் கொடுக்குறேன். லெவல் 2 கேட்குது. முதல்ல வந்து லெவல் 2 கேட்கல, இப்போ லெவல் 2 வேணுமா அப்படின்னு கேட்குது. ஏன் அப்படின்னா நான் இப்போ லெவல் 1ல் இருந்து பண்ணுறேன், அதனால இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்குது. இதே வந்து நீங்கள் லெவல் 2ல் இருந்து பண்ணீங்க, இல்லை டாப் லெவலில் இருந்து பண்ணிங்கன்னா ரிவீட் இந்த வார்னிங் கேட்காது. ஸோ எஸ் கொடுக்குறேன். வால் செலக்ட் பண்ணுறேன். சேம் 600 கொடுக்குறேன். இந்த மாதிரி ட்ராப் பண்ணுறேன். ட்ராப் பண்ணிவிட்டு ட்ரிம் கொடுக்குறேன். இந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு டிஃபென்ஸ் ஸ்லோப்பை எடுத்து விடுறேன். ஃபினிஷ் கொடுக்குறேன். ஸோ இப்போ 3Dல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேபிள் ரூஃப் ரெடி. ஸோ இந்த கேபிள் ரூஃப் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் கேபிள் ரூஃப், சரிங்களா? சிங்கிள் கேபிள் ரூஃப். இது வந்து ஃப்ரண்ட் சைடு. எப்படி ஃப்ரண்ட் சைடு அப்படின்னா, இப்போ இந்த சைடு வந்து ரோடு, இது வந்து ரோடு அப்படின்னா இதுதான் ஃப்ரண்ட். ஸோ எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து இது வந்து ரோடுன்னு வச்சுப்போம். இது வந்து ரோட் சைடு அப்படின்னு வச்சோன்னா, இந்த சைடு இந்த பில்டிங்க்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட் கேபிள் ரூஃப், சரிங்களா? ஸோ கேபிள் வந்து ஃப்ரண்ட் சைடில் இருக்குது. ஏ ஷேப்பை தான் கேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏ ஷேப் ரூஃபை தான் கேபிள் ரூஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் சைடை பார்த்து இருந்துச்சுன்னா ஃப்ரண்ட் கேபிள் ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இது சைடு பார்த்துட்டு இருந்துச்சுன்னா சைடு கேபிள் ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது நான் இப்படி பண்ணுறேன் பார்க்கலாம். சேம் ரூஃப் போகணும். ஆர்கிடெக்சர் டேப், ரூஃப் பை ஃபுட் பிரிண்ட், சேம் வாலை செலக்ட் பண்ணுங்கள். ட்ரிம் கமெண்ட் கொடுங்க. இந்த சைடு இதை செலக்ட் பண்ணிவிட்டு டிஃபென்ஸ் ஸ்லோப் எடுத்து விடுங்க. ஃபினிஷ் கொடுங்க. இப்போ நான் 3Dல காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சைடு கேபிள் ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோட்டுக்கு பேரலாக இருக்குது, அதனால் சைடு கேபிள் ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா கிராஸ் கேபிள் ரூஃப் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். அதிலே பார்த்தீங்கன்னா டபுள் கிராஸ் கேபிள் ரூஃப்னு ஒன்று இருக்குது. சேம் ஆர்கிடெக்சர் டேப் போங்க. சேம் ரூஃப் கிளிக் பண்ணுங்கள். ரூஃப் பை ஃபுட் பிரிண்ட். இந்த வாட்டி நான் ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணி ட்ராப் பண்ணுறேன். ஆஃப்செட் வந்து 600 கொடுக்குறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு
இதை செலக்ட் பண்ணுறேன், இதை செலக்ட் பண்ணுறேன், இதை செலக்ட் பண்ணுறேன், இதை செலக்ட் பண்ணுறேன். ரூஃப் வந்து டிஃபைன் ஸ்லோப் எடுத்து விடுறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ரெக்டாங் லைன் ட்ராப் பண்ணுறேன். இந்த மாதிரி தேவைக்கு ஏற்ற மாதிரி இங்கேயும் அதே மாதிரி நான் ஒரு லைன் ட்ராப் பண்ணுறேன். ரூஃப் ட்ராப் பண்ணுறது. அப்புறம் ஸ்ப்ளிட் கமாண்ட் கொடுத்து ரைட் இன்னர் செக்மெண்ட் செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஏன் அப்படின்னா ரூஃப் வந்து ஒரு சிங்கிள் லூப்பாக தான் இருக்கணும். அப்படி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் உங்களுக்கு ரூஃப் வேணும்னா தனித்தனி லூப்பாக க்ரியேட் பண்ணணும். ஸோ நான் வந்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு டிஃபைன் ஸ்லோப் எடுத்து விடுறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு டிஃபைன் ஸ்லோப் எடுத்து விடுறேன். ஃபினிஷ் கொடுக்குறேன். 3ல காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரூஃப் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே கேபிள் இருக்குது. ஸோ இது வந்து டபுள் கிராஸ் கேபிள் ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெயின் ரூஃபுக்கு பெர்பெண்டிகுலராக 90 டிகிரியில் வந்து இன்னும் 2 ரூஃப் இல்லை ஒரு ரூஃப் இருந்துச்சுன்னா அதை வந்து கிராஸ் கேபிள் ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். கேபிள் எண்டு க்ரியேட் பண்ணணும்னா ஜஸ்ட் வாலை செலக்ட் பண்ணுங்கள், அட்டாச் கொடுங்க, அட்டாச் டாப் கொடுங்க, ரூஃபை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி 2 பக்கமும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா கேபிள் எண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆயிரும். வால் யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணுறோம், ரூஃப் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணல, வால் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறோம். இப்படி தான் வந்து ரூஃப் வந்து ரிவிட்டில் பண்ணணும். இப்போ வந்து நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம், ஸ்லோப் அப்படிங்கிறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஸ்லோப்பில் இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹைட்டில் இருக்குது, இது ஒரு ஹைட்டில் இருக்குது, இது ரொம்ப உயரமாக இருக்குது, இது ஒரு ஹைட்டில் இருக்குது. ஸோ இது எப்படி இந்த ஹைட் வந்து வருது அப்படின்னா நம்ம வந்து க்ரியேட் பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்லோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பராமீட்டர் இருக்குது. இந்த பராமீட்டர் உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நான் இதில் 25 கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்லோப் வந்து அவன் கூடும் இல்லை குறையும். நான் இப்போ ஒரு 45 கொடுக்குறேன்னா ஸ்லோப் பண்ணுறது கூடுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளால் பண்ண முடியும். இந்த ஸ்லோப் செலெக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஸ்லோப் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், ஒன்று வந்து ரூஃபோட ஷேப்பை கொண்டு வர்றது, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரெயின்ஃபால் கலெக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ஈவ்ஸில் இருக்கிற கட்டருக்கு ரெயின்ஃபாலை கொண்டு போனோம் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமமாக ஒரு ஸ்லோப் இருக்குது. அந்த ஸ்லோப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த ஸ்லோப்பை வந்து செலக்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து ஏரியாவை பேஸ் பண்ணி, லொக்கேஷன் ஆஃப் த ப்ராஜெக்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த ஸ்லோப் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பெங்களூர், கேரளா இந்த மாதிரி ஏரியாவிலலாம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்லோப் வந்து 30 டிகிரி இருக்கணும். ஏன் 30 டிகிரி இருக்கணும் அப்படின்னா அப்போ தான் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா 30 டிகிரி இருந்தாலும் தண்ணி வந்து குயிக்காக போகும், குயிக்காக வந்து கட்டரில் கலெக்ட் ஆகும். இதே இது நம்ம கொஞ்சம் ராஜஸ்தான் அந்த மாதிரி ஏரியா இல்லை வந்து மத்திய பிரதேசம்லாம் எடுத்திங்கன்னா அங்கே வந்து ரெயின்ஃபால் வந்து கம்மியாக இருக்கும். கேரளா, பெங்களூரை மாதிரி உள்ள லொக்கேஷனை விட இங்கே கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் அங்கே வந்து ஒரு 25 டிகிரி அந்த மாதிரி கொடுத்தா போதும். ஸோ இது ரெயின்ஃபாலை பேஸ் பண்ணியும் இந்த ரூஃபோட செலெக்ஷன் இருக்கணும். ரெயின்ஃபால், லொக்கேஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட், எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ரெயின்ஃபால் இருக்கும், எல்லாமே பேஸ் பண்ணி தான் இந்த ரூஃபோட செலெக்ஷன் இருக்கணும். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த ரூஃப் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். கரெக்டாக ஸ்கெட்ச் பண்ணிங்க, கரெக்டாக வந்து ஸ்லோப்பை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ரூஃப் வந்து ரொம்ப ஈஸி. அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவல் ப்ராஜெக்டில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த ரிட்ஜ் லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஸ்லோப்பை நீங்கள் கொடுக்கும்போது ரிட்ஜ் லைன் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். இந்த மாதிரி தான் வந்து வீட்டில் ரூஃப் பண்ணுறது. நான் வந்து இந்த வீடியோவில் கேபிள் ரூஃப் எப்படி பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ரிட்ஜ் வந்து எப்படி வரும், ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது ஸ்லோப் யூஸ் பண்ணும்போது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஸ்லோப் செலெக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் ஸ்லோப் வந்து தப்பாக செலக்ட் பண்ணுறது. ஸோ ஸ்லோப் வந்து தப்பாக செலக்ட் பண்ணாதீங்க. ப்ராப்பரான ரூஃபை செலக்ட் பண்ணுங்கள். ப்ராப்பரான லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரூஃப் செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ரூஃப் வந்து செலக்ட் பண்ணி ஸ்லோப்பை கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் க்ரியேட் பண்ணுற ரூஃப் வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் இது சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.